வணக்கம் எல்லாரும் டு another episode ஜாஸ் பாட்காஸ்டில். நம்ம இந்த பாட்காஸ்டில் பர்சனல் growth, டெவலப்மெண்ட், மைண்ட் செட், விஸ்டம், மித்ஸ் அந்த பற்றி விஷயம் தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். திஸ் வீக் நம்ம how your environment influences your surroundings, yourself. நம்ம இருக்கிற இடம் இப்படி நம்ம உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ திஸ் வீக் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். என் co-host அஜய் இருக்கா. அஜய், நீ ஸ்டார்ட் பண்றியா? ஷூர். ஸோ சிவா சொன்ன மாதிரி நம்ம இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்விரான்மெண்ட் நம்மளோட ட்ரெய்ட்ஸா இருக்கட்டும், நம்ம மைண்ட் செட்டா இருக்கட்டும், நம்ம ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத பத்தி பேச போறோம் இல்லையா? ஸோ இதை பிரீஃபா டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாமே. இப்போ நான் ஒரு ரிமோட் வில்லேஜ் சைட்ல இருந்து நான் வந்திருக்கேன். அப்போ அங்க உள்ள பீப்புள், அங்க உள்ள எக்ஸ்போஷர் ஆஃப் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கட்டும், அந்த என்விரான்மெண்டா இருக்கட்டும், அது ஒரு குறிப்பிட்ட பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கொடுக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த டைம்ல நமக்கு ரியாலிட்டியா இருக்கும். நம்மளோட லிமிடேஷன்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஹோப் எல்லாத்துமே அது ஒரு பேஸ் லைனா செட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம அந்த விஷன் வழியோடி தான் நம்ம இந்த உலகத்தை பார்ப்போம் இல்லையா? இப்போ அதே இது நான் இப்போ ரீசெண்டா ஐ ஹாவ் மூவ் டு சென்னைக்கு மூவ் ஆன போது, அப்போ அங்க மீட் பண்ணக்கூடிய பீப்புள், அங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ், அது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லிவிங் எ ஹாப்பி லைஃபா இருக்கட்டும், டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஃப்ஸா இருக்கட்டும், நம்மளோட லிமிடேஷன்ஸா இருக்கட்டும், அது நம்மள வேற லெவல்ல எலிவேட் பண்ணுது. ஸோ நம்ம இருக்கிறது ஒரு பர்சன் தான். ஸோ நம்ம ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ, அதுக்காக வில்லேஜ்ல இருந்து வரவங்க அச்சீவ் பண்றது இல்லைன்னு நான் சொல்லல. தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் கிரேட் அமேசிங் திங்ஸ். ஸோ அங்க இருந்து பாக்குறப்போ ஒரு லெவல்ல நமக்கு இந்த உலகத்தை பார்க்க முடியுது. சிட்டிஸ் வர்ற போது இன்னொரு லெவல்ல பார்க்க முடியுது. இப்ப சென்னையில இருந்து ஒரு லெவல்ல நான் பர்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா, நீ யூஎஸ்ல இருக்கிறப்போ யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பீப்புள் வில் லெவல் யூ அப் ஆர் டிராக் யூ டவுன். அந்த அளவுக்கு முக்கியமான ரோலை என்விரான்மெண்ட் நம்மளோட லைஃப்ல ப்ளே பண்ணுது. நீ என்ன நினைக்கிற சிவா? கண்டிப்பா. ஆக்சுவலி 3 விஷயம் பத்தி சொல்லணும்னா, டாப் 3 இன்ஃப்ளூயன்சஸ் என்வாயர்மெண்ட்டு, நம்ம கம்யூனிட்டி நீ சொல்றது மாதிரி, அப்புறம் பீப்புள், அப்புறம் சோஷியல் மீடியா. ஸோ நீ கொஞ்சம் ஆல்ரெடி கம்யூனிட்டி பற்றி பேசியிருக்க. நீ நம்மளோட சரௌண்டிங் இடம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம இங்கே இருக்கோம், என்ன விஷயம், என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ரைட்? வெக்கேஷன்ஸ் பார்த்து நீ பேசிட்டு இருந்தேன். வெக்கேஷன்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் கம்யூனிட்டினால இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நம்ம கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா பீப்புள். யாரை நீ சரவுண்ட் பண்ணுறீங்க, யார் சரவுண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயம். ஏன்னா சிதாங்க பேசும்போது ஒரு மாதிரியா பேசிட்டு ஒரு இன்ஸ்பைரேஷன் இருக்கும். நம்ம இது பண்ணோம், அது பண்ணோம், அவங்க இப்படி பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறா, அஜய் சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறா, நானும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி. அப்புறம் சிதா அவங்க பார்த்தேன்னா, டேய் இதுக்குடா இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறேன், நீ பாடி ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கேன், வாரா சமோசா சாப்பிடலாம், அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல. ஸோ நீ 2 இடம் இருக்குது. நம்ம ஒன் பர்சன் கீழே ட்ராக் பண்ண பார்ப்பாங்க, இன்னொரு பர்சன் ஓ நீ மேலே இருக்கியா, நான் வரேன், அந்த மாதிரி 2 ஆளுங்க இருக்காங்க. நான் என்னோட பாட்காஸ்டில் சொல்லியிருக்கேன், இட்ஸ் நான் இப்படி சொன்னேன்னா எனர்ஜி கிவர், எனர்ஜி டேக்கர்ஸ். சில அவங்க எனர்ஜி பார்த்து திருப்பி கொடுப்பாங்க. ஓ நீ பண்ணுறிய, நானும் பண்ணுறேன், வா சேர்ந்து பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஆள் எனர்ஜி டேக்கர். நீ பண்ணுறியாடா, சும்மா இருடா, நீ எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், நீ பாடி பில்ட் பண்ணிட்டேன், இன்னி இதுக்கு போகணும் நீ ஜிம்முக்கு, அந்த மாதிரி. ஸோ பீப்புள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆல்ரெடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் பீப்புள் பற்றி. ஸோ அதை பற்றி இன்னும் பேச வேண்டாம். பட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா சோஷியல் மீடியா. ஸோ ஐ திங்க் நாட் நஃப் பீப்புள் சோஷியல் மீடியா பற்றி பேசுறது இல்லை. ஸோ ஆக்சுவலி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ உனக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில்? அதாவது கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்பவுமே இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு தனிநபரா ஒரு டெசிஷன்ல ஸ்டாண்ட் பண்ணி மேபி அது ரைட்டாவே இருக்கலாம், பட் அதுல ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியா இருப்பாங்க.
ஈவன் தோ த crowd மூவ்ஸ் இன் a ராங் டைரக்ஷன், ஓகே பரவாயில்ல, ஊரோடு ஒன்றி வாழ்தலே சிறந்த அறிவாகும்னு சொல்லிட்டு crowd பின்னாடி போயிருவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே we are getting influenced by looking at people around us. ஸோ இது எதுல ரொம்ப இந்த நம்மளோட கரண்ட் ஜென்ரேஷன்ல பாசிபிள் ஆக்குது அப்படின்னா சோஷியல் மீடியா இல்லையா? இப்ப சோஷியல் மீடியால பாக்குறப்போ பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த அலெக்ஸ் ஹார்மோன்ஸி, இமான் காட்ஸி, இதே மாதிரி நிறைய பாசிட்டிவான இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, ஜென் சின்சரோ. இப்போ இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃபை நல்லா ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு டெடிகேட் பண்ணி அவங்க ஒரு பெஸ்ட் வெர்ஷனை அச்சீவ் பண்ணிருக்காங்க. தே கிரியேட்டட் தெம்செல்ஃப். அதுக்கப்புறம் தே ஹெல்ப் அதர் பீப்புள் டு பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் தெம்செல்ஃப் இல்லையா? ஸோ இதே மாதிரி நல்ல இன்ஃபுளுன்ஸ்லயும் பீப்புள் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி, ஓகே லுக் நானும் பிரீத் பண்றேன், என் உடம்புலயே ரத்தம் தான் ஓடுது, இன்னொரு பர்சனோட உடம்புலயே ரத்தம் தான் ஓடுது, அப்போ ஏன் இலான் மஸ்க் மாதிரி நான் ஆக முடியாதா, ஜெஃப் பிசாஸ் மாதிரி ஆக முடியாதான்னு சொல்லி சில பீப்புள் நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்ல போவாங்க. இன்னும் ஒரு சில பீப்புள் பார்த்தோன்னா டீஜெனரேட்டிவா ஃபால்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க. சே எக்ஸாம்பிள் மேபி ஸ்டிராய்டு அபியூஸ் பண்ணி ஒரு செம்ம பிசிக்கை ரெடி பண்ணிட்டு நீங்க வந்துட்டு முட்டையும் சிக்கனும் சாப்பிடுங்க, ப்ராக்கலி சாப்பிடுங்க, என்ன மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஃபால்ஸான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி அப்புறம் அதே மாதிரி சில ஃபேக்கான மில்லியனர்ஸ் மாதிரி அவங்க ஒரு போட்டை ரெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் ரெண்ட் பண்ணுவாங்க, கார் பைக்ஸ் எல்லாத்தையும் ரெண்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு பாஷான லைஃப் ஸ்டைல் லிவ் பண்ற மாதிரி ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கரெக்டான கைடன்ஸ் கிடைக்காம ஓகே இப்படிதான் நம்ம லிவிங்கை வந்துட்டு லைக் வாழ்றதா ஹாப்பியான லைஃப் போல. ஸோ அல்டிமேட்டா நம்ம போக வேண்டிய டைரக்ஷனே மிஸ்அலைன் ஆயிடுது இல்லையா? நீ சொல்றது வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியா பற்றி பேசும்போது நீ ஆக்சுவலி கொஞ்சம் கம்பைன் பண்ண பீப்புள் இன் சோஷியல் மீடியா பற்றி பேசுகிற நீ, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம வந்து சிதாங்க வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி புஷ் பண்ணுறது. இந்த சோஷியல் மீடியா ஆலெக்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பிஸ்னஸ் பற்றி சொல்லி கொடுப்பாங்க, ஃபிட்னஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயம். பட் ஆல்சோ நீ வந்து யூ கேன் லுக் அப் சும்மா வேஸ்டான வீடியோ, காமெடி வீடியோஸ், அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். சில ஆளுங்க வந்து வியூஸ்காண்டி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க, நாட் சொசைட்டி ஹெல்ப் பண்ணாமல். ஸோ நீ சொல்கிறது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மைண்ட் செட்டு. ஏன்னா சில ஆளுங்க வந்து நினைப்பாங்க நான் எப்படி இலான் மஸ்க் மாதிரி ஆக முடியும். ஆனால் நீ சொல்கிற மாதிரி அதே ரத்தம் அவன்கிட்ட இருக்குது, ஒன்ட்டோ இருக்குது இல்லை? we're all humans. நம்ம வந்து எல்லாருக்கும் 24 hours தான் இருக்குது, ரைட்? Granted, இப்ப பார்த்தேன்னா ஈலான் மஸ்க்கு டீம் இருக்கு. He can expand his time and do more. But at a different point of the journey, அவனும் நம்மே மாதிரி தான் இல்ல? He didn't have a team. It was just him. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம். இப்படி நான் ஈலான் மஸ்க் மாதிரி ஆக முடியும், அவனுக்கு டீம்லாம் இருக்கு, அவனுக்கு இது இருக்கு, அது இருக்கு, ஜெட் இருக்கு, எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இல்லைல்ல, நமக்கும் அதே தான், ரைட்? அதே ஸ்டார்டிங் மெட்டீரியல். Granted, சிதாவங்க வந்து they start a little bit different paths, right? Some people maybe they start in complete poverty, some people start in middle class. அந்த மாதிரிலாம் எல்லாரும் சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்ல முடியாது அப்படி. பட் நம்ம வந்து என் டெஸ்டினேஷன் போனோம்னா we have to think differently. ஏன்னா சிதாங் நீ சொல்ற மாதிரி நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். A lot of people negative mindset இருக்கும்போது life happened to me சொல்லுவாங்க. this happened, that happened, victim mindset. கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, லைஃப் கஷ்டமா இருக்கு எனக்கு, உனக்கு ஈஸியா இருக்கு பார்க்கும்போது. அப்புறம் அவங்க வந்து life happened for me, இந்த விஷயம் made me stronger, right? This was necessary for the path. இந்த கஷ்டம் போனா தான் நான் வந்து அதர் சைடில் வர முடியும். அந்த மாதிரி நானும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சொல்ல முடியும். எனக்கு என்னோட மைண்ட் செட் வந்து செகண்ட் மைண்ட் செட். நான் வந்து ஒரு ஸ்மைலோட I'll try to do my best and take the positive side of struggle. ஆனால் மக்களாக பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா இஸ் லைக் உன்னோட லைஃப் ஈஸியாக இருக்கு, ஏன்னா நீ கஷ்டம் காமிக்க மாட்டேன். ஸோ அதுவும் ஒரு கஷ்டம் தான். எல்லாருக்கும் கஷ்டம், பட் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் எல்லாருக்கும் there's not a single person life ஈஸியா இருக்கு. everybody has different struggles. பட் அது எனிவேஸ் நான் சொன்னோன்னா ஐ திங்க் அந்த மைண்ட் செட்டு யார்
யாரை கம்பேர் பண்ணுறோம், யார்கிட்ட லிசன் பண்ணுறோம், யாரை பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில், எந்த ஊரில் இந்த இடம்ல நம்ம இருக்கோம், எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்தேன்னா we can construct a positive influence surroundingsல. நீ என்ன நினைக்கிற? 100% சிவா. அதாவது இப்போ என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்கிறோம், ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோம், அங்க ப்ரெசென்ட்டா இருக்கோங்கிறது வந்துட்டு மேபி ஒரு ஃபேட்டா இருக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இங்கதான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு ஃபேட்டா இருக்கலாம். ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஏழையா பிறக்கிறது வந்துட்டு நம்மளோட தப்பு இல்ல, ஏழையா சாகிறது தான் நம்மளோட தப்புன்னு. அந்த ஏழைங்கிறது வந்துட்டு ஒன்லி வெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இல்ல, மணி மட்டும் இல்ல, ஹெல்த்தா இருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எல்லாத்துலயும் நம்ம கோரிலேட் பண்ணலையா. ஸோ நம்ம நீ சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட், ஈலான் மஸ்க். ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு 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 ஐடியலான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் எங்க நம்ம இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அங்க இருந்து நம்ம எதை நோக்கி போறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம வந்துட்டு ஒரு வீடு மாதிரி நம்ம கிடையாது, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதே இடத்துல தான் இருந்தாகணும், உன் என்விரான்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் டிஸ்டைன்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கிடையாது. நம்ம வந்துட்டு எப்படின்னா நம்மளோட பியூட்டியே நமக்கு இந்த இடம் பிடிக்கல, இந்த இடத்துல நம்ம பிலாங் ஆகல அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம வந்துட்டு we can move to a new other place இல்லையா. வேர்ல்டு வந்துட்டு ஒரு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு அபண்டன்டான ஒரு பிளேஸ் நமக்கு. இந்த மதர் யூனிவர்ஸ் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட தாட்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஒரு என்ன ரியாலிட்டி நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இந்த ஜென் சின்சரோ புக் எழுதியிருப்பாங்க இல்லையா, யுவர் பேடாஸ் அப்படின்னு, ரீசெண்டா படிச்சு முடிச்சேன். அதுல போட்டிருப்பாங்க நம்மளோட கரண்டான ரியாலிட்டி வந்துட்டு நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், நம்ம எங்க இருக்கோம் நமக்கு தெரியும். நமக்கு வந்துட்டு எங்க ஒரு புது ரியாலிட்டி கிரியேட் பண்ணணும்னா அது மேனிஃபெஸ்ட் பண்ண அது எப்படி இருக்கணுங்கிறதுலாம் நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷன் இருக்குமே தவிர எப்படி போகணும்னு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பாதையில தான் போனா நமக்கு வந்துட்டு விக்டரி கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சே எக்ஸாம்பிள், ஒலிம்பிக் போகணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு தெரியும்ல. எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம 100% கொடுத்துட்டு, உலகத்திலே ரொம்ப டிமாண்ட் ரொம்ப அதிகம், சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் ஹோப், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம வந்துட்டு மைண்ட்ல நல்லா எடுத்துக்கிட்டு கான்ஸ்டன்டா இஃப் வி மூவ் இன் அ ரைட் டைரக்ஷன், we can make it right. எங்க போகணும்னு நினைக்கிறோமோ நம்மளால போக முடியும். The universe will guide us. நீ என்ன நினைக்கிற சிவா? சூப்பர் சூப்பர், அது சூப்பரான பாயிண்ட். நம்ம வந்து மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். நாம் வந்து இப்படி நம்ம போன தடவை பேசும்போது கூட சொன்னோம். ஸோ இந்தியாவில் இருக்க ஆளுங்க வந்து நினைப்பாங்க, ஓ நீ யூஎஸில் வந்துட்டியா சின்னத்துலேருந்து, செட்டுடா நீ செட்டு, அவ்வளோதான். பட் நான் வந்து அஜய்ட்ட நேற்று பேசிட்டு வந்து நான் சொன்னேன், பிரச்சனை என்னென்னா சிதாள் நிறைய ஆளுங்க என்னென்னா, நீ ஒரு இடத்துல பொறுக்கும் போது யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியே கண்ணில் தெரியாது. ஏன்னா அஜய் சொல்லும்போது சொன்னால், நான் யூஎஸ்குள்ள வந்துட்டேன்னா சான்ஸே இல்லைடா, நான் அட்வான்டேஜ் எடுப்பேன், நான் கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன். நான் சொன்னேன், ஆமாடா கண்டிப்பாக. ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க வந்து இங்கே பொறுக்கும் போது they don't see it. this is their reality. அவங்க வந்து இதுதான் அவங்களுக்கு தெரியும். இந்தியா பற்றி தெரியாது, கஷ்டமாக தெரியாது. ஸோ என்னென்னா அதுவே ஒரு கஷ்டம் தான். ஏன்னா யூ ஹாவ் டு, நம்ம அவுட் சைட் பார்த்து நம்ம உள்ள, ஐ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல், இந்த இடத்துல வந்திருக்கேன், இன்னும் பண்ணணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும், எங்கள் அம்மா அப்பா இங்கே கொண்டு வந்திருக்காங்க, என்னைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, நான் அட்வான்டேஜ் எடுக்கணும். அதுவே ஒரு கஷ்டம் தான். ஏன்னா நிறைய ஆளுங்க அப்படி பார்க்க மாட்டாங்க அந்த மைண்ட் செட்டு. ஏன்னா வந்துட்டாங்களே நான் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆல்ரெடி, அந்த மாதிரி நிறைய ஆளுங்க பார்த்துருக்கேன் யூஎஸ்ல. இந்த ஜெனரேஷன்லலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க, நான் இதுக்கு கஷ்டப்படணும், ஆல்ரெடி வந்துட்டாங்க இல்லை. ஸோ நான் வந்து பார்க்கும்போது நான் நினைப்பேன், அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் வந்து அதுக்கு மேலே நான் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை, இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேஸ்ட் தான். ஏன்னா நானும் இந்தியாவில் பிறந்து வேற எங்கேயாச்சும் போய் ஒரு கிராமத்தில் இருந்து அந்த மாதிரியும் நானும் வந்திருக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு, தட்ஸ் மை மைண்ட் செட். ஸோ இதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இட்ஸ் ஆல் மைண்ட் செட் ஆக்சுவலி. ஏன்னா என்னைய மாதிரி ஆளுங்க இருக்காங்க,
ஆப்போசிட்டான ஆளுங்க இருக்காங்க. வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி யூனோ ஈஸியாக இருக்குது லைஃபு, அந்த மாதிரியும் இருக்காங்க. ஆனால் அந்த ஆளுங்க வந்து தேர் மோர் விக்டம் மைண்ட் செட். ஏன்னா லைஃப் இது பண்ணுறதோ, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு அப்படி இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் உன்னோட பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் அஜய். நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னா, எங்க ஸ்டார்ட் பண்றோங்கிறது வந்துட்டு நம்மளோட யூனோ நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கலாம். பட் நம்மளோட என்விரான்மெண்ட் வந்துட்டு நம்மளால யூனோ மேனிப்புலேட் பண்ண முடியும். ராங்கான சர்க்கிள்ல நமக்கு இருக்கிறோம்னு தெரிஞ்சதுன்னா ரைட் பீப்புள் கூட நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நெகட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிவா சொன்ன மாதிரி அந்த விக்டிம் மைண்ட் செட் கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு நமக்கு வந்துட்டு என்ன வேணுங்கிறது வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டா நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும் இல்லையா? நீ நம்ம இதுக்கு முன்னாடியே கூட பேசியிருப்போம், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம எங்க இருக்கோம், நமக்கு எக்ஸாக்டா என்ன வேணும். அதுக்கு டைம் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாக்டா என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணாலே கண்டிப்பா the universe will யூனோ நம்ம இருக்கிறது ஒரு அபண்டன்டான யூனிவர்ஸ். சுத்தி எல்லாமே நமக்கு அதிகமா இருக்கு. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பார்வையை வந்துட்டு டெபிசிட்டான ஓகே எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குன்னு இல்லாம எல்லாமே இந்த உலகத்துல அதிகமா இருக்கு. லவ்வா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், கேரா இருக்கட்டும், எவ்ரி திங் ரைட். ஸோ அந்த விஷயங்களை பார்த்தாலே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். என்ன சொல்ற சிவா? கண்டிப்பா. ஐ திங்க் நீ நல்லா சம்மரைஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து ரொம்ப நன்றி நீங்களாம் இந்த எபிசோட் கேட்கறதுக்கு. அண்ட் வில் see you next week அந்த ஜாஸ் பாட்காஸ்ட்ல. ஷாலோம்.